எழுபத்தேழை நான் போட்டியிட வேண்டும் என்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் புரட்சித் தலைவர் அவர்கள் நீ சத்தியமங்கலத்தில் நின்று விடு என்று சொன்னார். நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிற போது என் பெயரை உச்சரி, நீ வெற்றி விடுவாய் என்று குறிப்பிட்டார். புரட்சித் தலைவரை பொறுத்தவரையிலும் தாங்கள் இந்த இயக்கத்திலிருந்து வெளியே செல்கிற போது அவருடைய இல்லங்களுக்கே சென்று புரட்சித் தலைவர் அவர்கள் வாருங்கள், என்னோடு இணைந்து வாருங்கள் என்று அழைத்தார். ஏழை மக்களுடைய பசிப்பிணியை போக்கி ஏழை குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கி ஒரு முதலமைச்சர், இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் என்ற பெயரை புரட்சித் தலைவர்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார். 77 நான் போட்டியிட வேண்டும் என்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் புரட்சித் தலைவர் அவர்கள் நீ சத்தியமங்கலத்தில் நின்று விடு என்று சொன்னார். நான் அவரிடத்திலே கேட்கின்ற போது சத்தியமங்கலம் என்பது எனக்கு புதிதான தொகுதி, நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிற போது என் பெயரை உச்சரி, நீ வெற்றி விடுவாய் என்று குறிப்பிட்டார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் தேர்தலில் வருகிற போது யார் அவரை இடத்திலிருந்து வெளியே செல்கிறார்களோ அவரெல்லாம் புரட்சித் தலைவரை பொறுத்தவரையிலும் எஸ் போன்றவர்கள், கோவைச்செழியன் போன்றவர்கள் தாங்கள் இந்த இயக்கத்திலிருந்து வெளியே செல்கிற போது அவருடைய இல்லங்களுக்கே சென்று புரட்சித் தலைவர்கள் வாருங்கள், என்னோடு இணைந்து இயக்கத்தை நடத்துவதற்கே காரணம் தமிழக மக்களுடைய நலன் கருதி, தொண்டருடைய நலன் கருதி, தமிழ்நாட்டை பேணி காப்பதற்காக இந்த பணிகளை நான் மேற்கொள்கிறேன், வாருங்கள் என்று அழைத்தார். புரட்சித் தலைவரை பொறுத்தவரையிலும் மாமேதையாக, நாடை போற்றுகின்ற தலைவராக, மக்கள் நெஞ்சங்களிலே குடிகொண்டிருக்கிற தலைவராக புரட்சித் தலைவர் விளங்கினார். அந்த தலைவர் 10 ஆண்டு காலம் சிறந்த ஆட்சியை தமிழகத்தில் தந்தார். ஏழை மக்களுடைய பசிப்பிணியை போக்கி ஏழை குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கி ஒரு முதலமைச்சர், இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் என்ற பெயரை புரட்சித் தலைவர்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார். அப்படி பெருமை சேர்த்த முதலமைச்சர் அவர்கள் அவருடைய 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பொறுப்பேற்றார்.